ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை. தீவிரவாத ஊடுருவலை தடுக்க கடலோர காவல்படையினர் தீவிரம். புதுச்சேரியில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மும்முரம். துத்திப்பட்டு பகுதியில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை ஏற்படுத்த வலியுறுத்தல். நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். வானிலை பொருட்களின் திடீர் விலை உயர்வு நவம்பர் 20ஆம் தேதி முதலே அமலாகும் என அறிவிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் விதமாக கடலோர காவல்படையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவில் 2008ஆம் ஆண்டில் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள் உட்பட காவல்துறையினரும் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் 20ஆம் தேதி கடலோர பகுதிகளில் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் 21ஆம் தேதியும் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் 500 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய்திட்டு துறைமுக பகுதிகள், வீராம்பட்டினம், பனித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராமங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கடல் பகுதியில் வரும் விசைப்படகுகள், நாட்டு படகுகளில் சந்தேகப்படும்படியான பொருட்கள் உள்ளதா, படகு உரியவர்களுடையதா, படகுக்கான உரிமம் உள்ளதா, மீனவர்களுக்கான அடையாள அட்டை உள்ளதா என தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சந்தேக நபர்களின் நடமாட்டம் கடலில் தென்பட்டால் உடனடியாக கடலோர காவல்துறைக்கு தெரிவிக்குமாறும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ள குழுவினர் மீனவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எதிர்வரும் 4 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 22ஆம் தேதி இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. 22ஆம் தேதி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து புயலாக மாறுமா அல்லது அந்தமான் கடல் பகுதியில் புதிதாக உருவாக்கி வரக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்பது 26ஆம் தேதிக்கு பிறகு தெரியவரும் என கூறப்படுகிறது. மொத்தத்தில் புயலுக்கான ஆரம்ப நிலை தொடங்கிவிட்டதாக கருதப்படுகிறது. அடுத்தடுத்த நகர்வை பொறுத்து மழையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே டெல்டா தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் வடகிழக்கு பருவமழை இனிவரும் நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. சேதராப்பட்டு அருகே சாலை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு, காமராஜர் நகர் பகுதிகளில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர். மழைக்காலங்களில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்குவதால் அவ்வழியாக வந்து செல்லும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது.
மேலும் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்துகின்றது. எனவே சாலை அமைத்து தர வலியுறுத்தி பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுவரையில் சாலை அமைத்து தரப்படவில்லை. தற்போது பெய்த மழையில் சாலையில் நீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் சாலை அமைக்கப்படாததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது தீவிர மழைக்காலம் வருவதற்குள் அந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதியை செய்து தர வேண்டும் என்றும், இல்லையெனில் பல்வேறு போராட்டம் நடத்தப்போவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாண்லேவின் நெய், வெண்ணெய் மற்றும் பன்னீர் விலை ₹2 முதல் ₹85 வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு 20ஆம் தேதி முதலே அமலாகிறது. புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான பாண்லே மூலம் மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலின் உபப்பொருட்களின் விலை 19ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் 100 மில்லி ₹85 90ஆகவும், 200 மில்லி ₹150 170ஆகவும், 500 மில்லி ₹346 390ஆகவும், 1 லிட்டர் ₹655 ₹740 உயர்த்தப்பட்டுள்ளது. வெண்ணெய் 200 கிராம் 150 155ஆகவும், 500 கிராம் 272 30ஆகவும், 1 கிலோ 533 590 உயர்த்தப்பட்டுள்ளது. பன்னீர் 100 கிராம் ₹48 50ஆகவும், 1 கிலோ பன்னீர் ₹400 425 உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் குறைந்தது ₹5 முதல் அதிகபட்சமாக ₹85, வெண்ணெய் ₹5 முதல் ₹57 வரையிலும், பன்னீர் ₹2 முதல் ₹25 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு ₹1000 சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம NMS கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. NMS கிராண்ட் வியூ, நம்பர் 100 SV பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. கஞ்சா விற்பனையை தடுக்காத லாஸ்பேட்டை காவலர்களுக்கு கண்டனம் தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை உட்பட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய காவல்துறையினரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை காலாப்பட்டு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். ராமன், ராமு, சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, பொருளாளர் சுப்பையா, கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் முருகன், களிய பெருமாள், சபாநாயகம், செல்வராசு, செல்வம், கருணாகரன் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆதி திராவிட மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு 75% மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து திட்டங்களையும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு வேகப்படுத்தி வருகிறது. குடும்ப தலைவிகளுக்கு தற்போது வழங்கப்படும் மாதத் தொகை ₹2500 உயர்வு, மஞ்சள் குடும்ப அட்டைகளுக்கு உதவித்தொகை, முதியோர் விதவை உதவித்தொகை 500 உயர்வு, அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை ஆகிய திட்டங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களை கவரும் வகையில் முதலமைச்சர் புதுமை பெண்கள் என்ற பெயரில் ஆதிதிராவிட நலத்துறை வாயிலாக புதிய திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்துள்ளார். திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்கள், கல்லூரி மாணவிகளுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்திட்டத்தில் பயன்பெற புதுச்சேரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல் சாதியினர் அல்லது பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். 5 ஆண்டுகள் தொடர்ந்து வசித்தல் அடிப்படையில் புதுச்சேரியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆண்டு குடும்ப வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் மோட்டார் சைக்கிள் கியர் இல்லாத அல்லது மோட்டார் சைக்கிள் கியர் கொண்ட ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும்.
விண்ணப்பதாரர் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவியாக இருந்தால் 12ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்தபட்சம் 75% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். முதுகலை பட்டப்படிப்பாக இருந்தால் இளங்கலை பட்டப்படிப்பு தேர்வில் 60%, முனைவர் பட்டப்படிப்பு மாணவியாக இருந்தால் முதுகலை பட்டப்படிப்பு தேர்வில் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். தூரமான பகுதிகளில் வசிக்கும் பணிபுரியும் பெண்கள், பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் பணிபுரியும் பெண்கள் வேலைக்கான போதுமான ஆதாரத்தை சமர்ப்பித்தல் வேண்டும் என்றும், முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கூட்டரின் விலை 75% மானியம் அல்லது 1,00,000, இதில் எது குறைவோ அது வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மத்திய அரசின் PME டிரைவ் திட்டத்தின் கீழ் மானியம் பெற்ற பிறகு அதிகபட்சமாக ஒரு வாகனத்திற்கு 5,000 பயனாளிகளின் கணக்கில் செலுத்தப்படும் என்றும், தேர்தலுக்கு முன்னரே இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அரங்கேறும் கட்சித் தாவலால் வேட்பாளராக முடிவு செய்யப்பட்டுள்ள பிரமுகர்களை தக்க வைப்பதில் அரசியல் கட்சிகள் திணறி வருகின்றன. புதுச்சேரியில் அரசியல் கட்சிகளை விட தனிநபர்களின் செல்வாக்கு அதிகம். இதனால் வெவ்வேறு கட்சிகளுக்கு தாவி சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் ஆனவர்கள் உள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா தேர்தல் நெருக்கத்தில் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் காங்கிரஸில் இருந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி பாரதிய ஜனதா NR காங்கிரஸில் சென்றனர். ஆனால் கடந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி என 2 அணிகளுக்கே போட்டி இருந்தது. இந்த 2 கட்சிகளில் சீட் கிடைக்காதவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டனர். இதனால் கடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 6 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றனர். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி தவிர பல்வேறு புதிய அணிகள் உருவாகியுள்ளது. இதனால் இந்த முறை வேட்பாளர் பிரமுகர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு கிடைத்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களில் உள்ள நிலையில் புதுச்சேரி தேர்தல் களம் ஆட்டம் காண ஆரம்பித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடியும் போது யார் எங்கே இருப்பார்கள் என தெரியாத நிலை உருவாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியாகும் வரை பல சஸ்பென்ஸ்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சொந்த கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளராக தேர்வு செய்து வைத்துள்ள பிரமுகர்களை தக்க வைக்க அரசியல் கட்சிகள் திணறி வருகின்றனர். பகுதி நேர வேலை தருவதாக கூறி புதுச்சேரி மூலக்குளத்தைச் சேர்ந்த பெண்ணிடம் 11,50,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பகுதி நேர வேலை தொடர்பாக ஆன்லைனில் தேடி வந்தார். அப்போது அவரது செல்போன் எண்ணிற்கு குறுந்தகவல் வந்தது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டிலிருந்தே அதிக சம்பாதிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அவர் சிறு தொகையை முதலீடு செய்தார். அதில் அவருக்கு கணிசமான லாபமும் கிடைத்தது. பின்னர் பல்வேறு தவணைகளாக 11,50,000 முதலீடு செய்தார். அதன் மூலம் கிடைத்த லாபத் தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றபோது முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவலில் புகார் அளித்தார். இதேபோல் வானரப்பேட்டையைச் சேர்ந்தவரிடம் 1,24,500 ரூபாயும், வில்லியனூரைச் சேர்ந்த பெண்ணிடம் 29,400 ரூபாயும், சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவரிடம் 7,300 ரூபாயும், வில்லியனூரைச் சேர்ந்தவரிடம் 7,000, புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணிடம் 5,850 ரூபாய், எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்தவரிடம் 1,900 ரூபாயும் ஆன்லைனில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களில் 3 பெண்கள் உட்பட 7 நபர்களிடம் 13,26,000 ரூபாய் ஆன்லைனில் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்க ஆணைய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மாநில காவல்துறை அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்க புதுச்சேரியில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வாசுகி ஆணையத்தின் தலைவியாகவும், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி உதயகுமார், முன்னாள் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி அசோகன் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். இந்த ஆணையத்தில் காவல்துறை அதிகாரிகளின் மீது ஒழுங்கீனமான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், அவரின் சார்பாக அதிகாரம் பெற்றவர் தேசிய மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கலாம்.
எந்த வகையினாலும் அறியப்படுகின்ற ஒழுங்கீனங்களை தானே முன்வந்து ஆணையம் புகார்களை பதிவு செய்து விசாரிக்கலாம் என்றும் நேரடியான விசாரணையை செய்து முடிவை காவல் தலைமையகத்திற்கு அனுப்பி அதன் மீது வழக்கு பதிவு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க ஆணையம் உத்தரவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய QS பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் 56 மத்திய பல்கலைக்கழகங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 7ஆம் இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. உலகளாவிய அளவில் 1994 பங்கேற்பு நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 1021, 1030 இடத்திற்குள் இடம் பிடித்துள்ளது. இது கடும் போட்டியில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். ஆசிய பிராந்தியத்தில் பல்கலைக்கழகம் 827 நிறுவனங்களில் 361வது இடத்தை பெற்றுள்ளதுடன் தொடர்ந்து வளர்ந்து வரும் பிராந்திய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. தேசிய அளவில் 103 இந்திய நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 45வது இடத்தை பெற்றது. மத்திய பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பங்கேற்ற 56 மத்திய பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகம் 7வது இடத்தை பிடித்துள்ளது. இது நிலையான மேலாண்மை நடைமுறைகள், திறமையான ஆளுகை, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கான பல்கலைக்கழகத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், பசுமை வளாக முயற்சிகள், சமூக தாக்கம் கொண்ட திட்டங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்த ஆராய்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகளுக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகம் தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,430 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,700 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.